வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளை தேடி கிட்டத்தட்ட 3000 நாட்களுக்கு மேல் இந்த நாட்டிலே அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று கூட அவர்களுக்கான நீதியானது ஒரு கேள்விக்குறியானதாகத்தான் இருக்கின்றது. அந்த காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகளை வலுக்கட்டாயமாக பிடித்தவர்கள் இன்று கூட உயிரோடு இருக்கின்றார்கள். இன்று கூட சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ராணுவத்தினரிடம் குழுக்களிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த தகுந்த தண்டனை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் 58வது கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளை தேடி கிட்டத்தட்ட 3002 நாட்களாக அவர்களின் உறவுகளை தேடி அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்றும் கூட தங்களது உறவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை வரலாற்றிலே 3000 நாட்களுக்கு மேல் தங்களது உறவுகளை தேடி நடைபெறுகின்ற ஒரு போராட்டம் இது. இந்த போராட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். இந்த மக்களின் தங்களது பிள்ளைகளை ராணுவத்தினரிடம் ஏனைய குழுக்களினரிடம் இந்த மக்கள் தங்களது பிள்ளைகளை தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைகளை ஒப்படைத்திருந்தார்கள். ஆனால் இன்று கூட அவர்களுக்கான நீதியானது ஒரு கேள்விக்குறியானதாகத்தான் இருக்கின்றது. 3000 நாட்களுக்கு மேல் இந்த நாட்டிலே அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நீதியை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இறுதி யுத்தத்திலே கிட்டத்தட்ட 1,50,000 மேற்பட்ட எமது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இனப்படுகொலை என்பது இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கின்றது. இனப்படுகொலை என்பது இனம் சார்ந்த ரீதியில் மட்டுமல்லாமல் எங்களது மொழி சார்ந்த ரீதியிலும், எங்களது கலை கலாச்சாரம் சார்ந்த ரீதியிலும், எங்களது இடம் சார்ந்த ரீதியிலும், எங்களது அடையாளம் சார்ந்த ரீதியிலும் எங்களுக்கான அந்த இன அழிப்பு என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது. அதற்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். தமிழின படுகொலை என்பது தொடர்ச்சியாக கடந்த கால அரசாங்கத்தினாலும் இருந்த அரசியல்வாதிகளினாலும் ஏனையவர்களினாலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்ததா ஒன்றாக இருக்கின்றது. இதற்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அதற்கு காரண கர்த்தாவாக இருந்தவர்கள் அந்த கொலைக்கு, இனப்படுகொலைக்கு, எங்களது தமிழின அழிப்புக்கு, எங்களது கலாச்சார அழிப்புக்கு, எங்களது அடையாளங்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அது உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாகவோ அல்லது கலப்பு பொறிமுறை ஊடாகவோ அது நடைபெறக்கூடாது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே அவர்களை அதற்காக செய்தவர்களை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான அந்த சரியான நீதி கிடைக்கும். இதனை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் இந்த கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கின்ற நேரம் நாங்கள் ஐக்கிய நாடுகளுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம். இந்த தொடர்ச்சியான படுகொலை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது ஒன்றாக இருக்கின்றது. இன்று கூட அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அந்த உறவுகளை வலுக்கட்டாயமாக பிடித்தவர்கள் இன்று கூட உயிரோடு இருக்கின்றார்கள். இன்று கூட சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ராணுவத்தினரிடம் குழுக்களிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த தகுந்த தண்டனை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் பல விடயங்களை சொல்லுகின்றது. ஆனாலும் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் சிறந்த முறையிலே அதற்கான நீதியை தர வேண்டும். அந்த நம்பிக்கையை எமது மக்கள் இழந்திருக்கின்றார்கள். இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம், OMB அலுவலகம் மற்றும் ONUR அலுவலகம் போன்றன அமைக்கப்பட்டாலும் அதிலே எங்களுக்கு அந்த நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் அதற்கான நீதி சரியான முறையிலே கிடைக்கவில்லை. மனித உரிமை ஆணைக்குழு அதற்கான அந்த நீதியை வழங்குவதற்காக எங்களது மக்கள் இழக்கப்பட்ட அநீதிக்கான நீதி கிடைக்கும் வரை அவர்கள் போராடி கொண்டுதான் நிச்சயமாக இருப்பார்கள். இன்று நல்லிணக்கம், சமத்துவம் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே பொருளாதார அபிவிருத்தியை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இலங்கையிலே
அரசியல் அமைப்பு ஒன்று சிறந்த முறையிலே அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். 13வது அரசியல் அமைப்புக்கு மேலாக எங்களுக்கான அந்த நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும். எங்களுக்கான அதிகாரம் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டது ஒன்றாக காணப்படுகின்றது.